மேம், அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அவங்க அந்த காரை பற்றி விசாரிச்சுட்டு தான் இருந்தாங்க. வேணும்னா அவங்களே வாங்கிக்குவாங்க. இல்லைனாலும் நான் அவங்களுக்கு வேறு கார் காமிப்பேன். நீங்கள் தான் அது ரெண்டுக்குமே வழிவிடாமல் இப்படி குறுக்க நிற்கிறீங்க. ஆல்ரெடி இங்கே இருக்கிற எல்லா சேல்ஸ்மேனும் பிஸியாக தான் இருக்காங்க. முறைப்படி அவங்க தான் இங்கே முதல்ல வந்தாங்க. ஸோ நீங்கள் தான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். அதனால் கொஞ்சம் வழி விட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த காரை நான் காமிப்பேன். அது வரைக்கும் நீங்கள் அந்த வெயிட்டிங் ரூமில் உட்காருங்க. நான் உங்களுக்கு ஜூஸ் கொடுக்க ஏற்பாடு பண்ணுறேன். அந்த சேல்ஸ்மேன் பணிவாக, அதே சமயம் தன்னுடைய சுயமரியாதையை விட்டு கொடுக்காமல் பேச உமாவிற்கோ தாங்க முடியாத அவமானமாக இருந்தது. ஒரு சாதாரண சேல்ஸ்மேன் நீ, நாங்கள் என்ன செய்யணும்னு பாடெடுக்கிறியா என்று கோபத்தில் அவள் கையை ஓங்கிக் கொண்டு போக சந்தனா சட்டென்று அவளுடைய கையை பிடித்தாள். உமா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அவங்களோட வேலையை கரெக்டாக தான் செய்கிறாங்க. நீ இந்த கார் வேணும்னு சொன்ன, நானும் சரி வாங்கிக்கோன்னு தான் விட்டு கொடுத்தேன். விலையை கேட்டதுக்கப்புறம் அது உங்களுக்கு செட் ஆகலைன்னா வேணான்னு சொல்லிட்டு போகிறது உங்களோட ரைட்ஸ். ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அப்படியே நிற்கவும் தான் அவங்க வேறு ஆப்ஷன் பார்க்குறீங்களான்னு கேட்டாங்க. இதில் என்ன தப்பு? சந்தனா நியாயமாக பேச அது இன்னும் அதிகமாக உமாவின் கோபத்தை தூண்டிவிட்டது. எப்படியாவது சந்தனாவை அவமானப்படுத்தி விட வேண்டும் என்ற வெறி அவள் கண்களில் மின்னியது. என்ன, நீ எனக்கு விட்டு கொடுத்தியா? என்ன, உனக்கு பின்னாடி உன்னோட ஏஜே ஃபேமிலி இருக்கிற திமிரில் பேசுகிறியா? ஆனால் அவங்களால கூட ஒரு காருக்கு இவ்வளோ செலவு பண்ண முடியும்னு எனக்கு தோணலையே என்று நக்கலாக கூறினாள். கொஞ்ச நாளைக்கு முன்புதான் அவளுடைய ஹஸ்பண்டுக்கு தியானா மீடியாவில் வேலை கிடைத்து சென்னைக்கு வந்திருந்தார்கள். அதனால் ஏஜே ஃபேமிலிக்கு நடந்த எதுவும் அவளுக்கு தெரியாது. சந்தனா காலையிலிருந்து கஷ்டப்பட்டு மறந்திருந்த ஒரு விஷயத்தை உமா ஞாபகப்படுத்திவிட சந்தனாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. அவளது கலங்கிய முகத்தை பார்த்து தவறாக புரிந்து கொண்ட உமா, என்னாச்சு சந்தனா, உன்னோட ஏஜே ஃபேமிலி திவால் ஆயிடுச்சா? அப்படின்னா உங்ககிட்ட பணமே இல்லையா? அப்புறம் எந்த தைரியத்தில் நீ கார் வாங்க வந்த என்று அவளாக ஒன்றை கற்பனை செய்து கொண்டு சந்தனாவை மோசமாக பேசினாள். அதுவரை பல்லை கடித்து கொண்டு பொறுமையாக இருந்த ஹரிஷ், இங்கே பாரு, இதோட நீ வாய் முடிக்கிறது நல்லது. என் பொறுமைக்கு ஒரு லிமிட் இருக்குது. என்னதான் இருந்தாலும் நீ ஒரு பொண்ணாச்சேன்னு பார்க்குறேன். அதுவும் சந்தனாவோட ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் அமைதியாக இருக்கேன் என்று விரல் நீட்டி எச்சரித்தான். அதை கேட்டு ஆத்திரமடைந்த உமா, டார்லிங், உங்கள் ஒய்ஃபை உங்கள் முன்னாடியே ஒரு அவமானப்படுத்துகிறான், பார்த்துட்டு சும்மா நிற்கிறீங்க என்று தன் கணவனை தூண்டிவிட அவனுடைய முகம் மாறியது. அவன் எதை பற்றியும் யோசிக்காமல், ஏன் பொண்டாட்டியவே மிரட்டுறியா, உன்னை என்ன செய்கிறேன் பாரு என்று கேட்டபடி ஹரிஷை அடிக்க வர பலார் என்று ஒரு சத்தம் கேட்டது. எல்லோரும் திரும்பி பார்க்க உமாவின் கணவன் அப்படியே கரகரவன சுற்றி கொண்டு போய் கீழே விழுந்தான். நான் தியானா மீடியாவில் ஒர்க் பண்ணுறேன்னு தெரிஞ்சும் என்னை அடிக்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ தில்லு இருக்கணும்? கத்திக்கொண்டே எழ முயற்சித்தவன் நிற்க முடியாமல் தடுமாறி மீண்டும் கீழே விழுந்தான். ஹரிஷின் ஒரு அறைக்கே அவன் கண்களில் பூச்சி பறந்தது. நீ எங்கே வேலை பார்த்தா எனக்கு என்ன? உன் ஒய்ஃப் அளவுக்கு மீறி பேசினா நான் கேட்டுட்டு சும்மா இருப்பேனா? அது சரி, அப்போ இருந்து என்னமோ பெரிய இவன் மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருக்க. தியானா மீடியா உண்மையிலேயே அவ்வளோ பெருசா? கேட்ட ஹரிஷின் குரலில் ஒரு வித்தியாசம் தெரிந்தது. ஆனால் அவன் அப்படி கேட்டதும் சுற்றியிருந்தவர்கள் ஒரு திகைப்புடன் அவனை பார்த்தனர். அவர்களுடைய கண்களுக்கு ஹரிஷ் ஒரு ஏலியன் போலத்தான் தெரிந்தான். என்னவன் ஆள் பார்க்க நீட்டாக இருக்கான், ஆனால் தியானா மீடியா பற்றி தெரியாத மாதிரி கேட்குறான். இவனை வானத்திலிருந்து குதிச்சு வந்துட்டானா? தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தியானா மீடியாவை பற்றி எப்படி தெரியாமல் இருக்கும் என்று அவர்கள் ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டனர். ஆனால் அப்பொழுதும் ஹரிஷ் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக நிற்க, இருந்தாலும் உனக்கு இவ்வளோ தைரியம் ஆகாதுப்பா என்று பக்கத்தில் இருந்த ஒருவர் அட்வைஸ் செய்தார். இப்போது அந்த சேல்ஸ்மேனை பார்த்த உமாவின் கணவன், என்ன உன் கடையில் ஒரு பிரச்சனை நடக்குது, சும்மா நின்றுக்கிட்டு இருக்க, சீக்கிரமாக ஆளுங்களை கூப்பிட்டு இவனை அடித்து வெளியில் துரத்து. அப்படி மட்டும் நீ செஞ்சேன்னா உங்கள் ஷோரூம் தியானா மீடியாவோட பார்ட்னர்ஷிப் வைக்க நான் ஏற்பாடு பண்ணி தருவேன் என ஆசை காட்டினான். இன்னொரு பக்கம் கலங்கிய கண்களுடன் நின்ற மனைவியின் தோளை ஆதரவாக அணைத்த ஹரிஷ், ப்ளீஸ் பேபி, தயவு செஞ்சு அழாத, என்ன நடந்தாலும் நான் உனக்கு இருக்கேன் என்றான். அதை பார்த்த உமாவின் வயிற்றில் தீ பற்றி எரிந்தது. ஒரு வேஸ்ட் ஃபெல்லோவை காதலித்து கல்யாணம் பண்ணி சந்தனாவோட வாழ்க்கையே நாசமாக போச்சுன்னு எதோ சொன்னாங்க. அதை கேட்டு நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா அப்படி தெரியலையே. அவளுக்கு ஒன்றுனா இவன் உருகிறதும் பொண்டாட்டிக்காக யாருன்னு கூட பார்க்காம அடிக்கிறதையும் பார்த்தா இவன் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்க போல. நமக்கு தான் வாச்சிருக்க, ஒரு அடிக்கே செவுத்தில் மோதி மயக்கம் போடுற நிலைமைக்கு போயிட்டான் என்று நினைக்கும் போதே அவளுக்கு எரிச்சலாக வந்தது. ஆனாலும் தன்னுடைய நிலையை வெளியில் காண்பித்து கொள்ள மனமில்லாமல், இங்கே பார் சந்தனா, உன் ஹஸ்பண்டை என் வீட்டுக்காரர்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு, இல்லைனா என்ன நடக்குனே தெரியாது, அவர் நிச்சயம் உங்களை சும்மா விட மாட்டார் என்று விரல் நீட்டி எச்சரித்தாள். சந்தனா பதில் பேசாமல் அமைதியாக நிற்க, அப்படியா என்று கேட்டபடி ஒற்றை புருவத்தை உயர்த்தினான் ஹரிஷ்.
அதோடு நிற்காமல் ஹரிஷை நெருங்க பயந்து அவனிடமிருந்து சற்று தள்ளி நின்று மிரட்டி கொண்டிருந்த அவளுடைய கணவனை பார்த்தவன், அப்படி நீ என்ன பண்ணிடுவேன்ன, கொஞ்சம் சொல்ல என்று கிண்டலாக கேட்டான். சேல்ஸ்மேனுக்கு ஆசை காட்டியும் அவன் எதுவும் செய்யாமல் அப்படியே நிற்பதை பார்த்து டென்ஷனான உமாவின் கணவன், என்ன நான் சொல்கிறது உன் காதில் விழலையா? வேணா நான் கொடுத்த ஆஃபரை பற்றி உன்னோட ஓனர் ஆண்டனி கிட்ட சொல்லிப்பார், அவரே இவன் அடிக்கிறதுக்கு ஆளுங்களை அனுப்பி வைப்பார் என்று திமிராக பேசினான். என்னை பார்த்தா உங்களுக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா? நீங்கள் அந்த கம்பெனியில் வேலை செய்கிறவர் தான், ஓனர் ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி பொய்யை ஆசை காட்டுறதை நிறுத்துங்க. எங்கள் முதலாளிக்கு இந்த மாதிரி பண்ணுறவங்கள சுத்தமாக பிடிக்காது, அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை. அந்த சேல்ஸ்மேன் சொல்ல உமாவின் முகம் கருத்தது. அவன் சொல்லிக் கொண்டு இருக்கும்போதே வெளியில் ஏதோ பரபரப்பு கேட்க எல்லோரும் திரும்பி பார்த்தனர். அங்கே வாசலுக்கு அருகில் ஆண்டனி வந்து கொண்டு இருக்க அதை பார்த்ததும் வேகமாக அவனிடம் ஓடிய உமாவின் கணவன், சார், நாங்கள் இங்கே கார் வாங்க வந்தோம். வந்த இடத்துல உங்கள் சேல்ஸ்மேனும் இன்னொருத்தனும் சேர்ந்து எங்களை அவமானப்படுத்துகிறாங்க. அதை பற்றி கேட்டதுக்கு அவன் என்னை அடித்து காயப்படுத்திட்டான். உங்கள் கடை சேல்ஸ்மேனும் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான் என்று கூறினான். அதை கேட்டதும் ஆண்டனியின் கண்கள் கோபத்தில் சிவந்தது. என்ன, என்னோட கடையிலேயே ஒருத்தன் வந்து ரவுடித்தனம் பண்ணுறானா? யார் அவன்? கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே, ஆமாம் சார், ஆனால் சொல்லிக்கிற அளவுக்குலாம் அவன் பெரிய ஆள் இல்லை. ஆனால் நான் தியானா மீடியாவில் வேலை பார்க்குறேன் என்று அவசரமாக கூறினான் அவன். அதை கேட்டதும் ஒரு நிமிடம் அப்படியே நின்ற ஆண்டனி, என்ன, தியானா மீடியாலையா என ஆச்சரியத்துடன் அவனை பார்த்து கேட்டான். ஆமாம் சார், பெருமையாக சொன்ன அவன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நான் என் கம்பெனி கூட உங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் கூட ரெடி பண்ணித்தரேன். ஆண்டனியை பார்த்து உள்ளுக்குள் திகில் அடைந்திருந்தாலும் அவன் வெளியில் தைரியமாகவே பேசினான். இந்த தூண்டிலில் ஆண்டனி நிச்சயமாக மாட்டுவான் என்று அவன் எதிர்பார்த்தான். அவன் இரண்டாவதாக சொன்னதை ஆண்டனி சரியாக கவனிக்காவிட்டாலும் தியானா மீடியா ஹரிஷுக்கு சொந்தமானது என்பது அவனுக்கு தெரியும். ஹரிஷின் மீது எப்போதுமே மரியாதை கொண்ட ஆண்டனி கொஞ்ச நாட்களாக அதிகரித்து வரும் ஹரிஷின் புகழை பற்றி நினைத்து கொண்டே வந்தான். அதோடு தன்னுடைய ஷோரூமுக்கு வந்த ஒரு கஸ்டமரை சேல்ஸ்மேன் மரியாதையுடன் நடத்தவில்லை என்ற செய்தியும் அவனுடைய கோபத்தை அதிகரித்தது. அதோ அவன்தான், அவனுக்கு நீங்கள் சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும். உமாவின் கணவன் கை காட்ட அங்கு சந்தனா கையை பிடித்தபடி ஒரு குறும்பு சிரிப்புடன் ஹரிஷ் நின்று கொண்டிருந்தான். அதை பார்த்ததும் ஆண்டனியின் இதயம் படபடவென துடித்தது. ஏஜே ஃபேமிலி மற்றும் ஆறுமுகம் ஃபேமிலிக்கெல்லாம் நடந்தது நினைவுக்கு வர அவனுக்கு லேசாக நடுக்கம் ஏற்பட்டது. ஆண்டனி அவர்களுடைய சர்க்கிளில் மற்றவர்களுக்கு தெரியாத பல விஷயங்களை பற்றி தெரிந்து வைத்திருந்தான். அந்த குடும்பங்கள் அழிந்தபோது அதற்கு ஏதோ ஒரு வகையில் ஹரிஷ் காரணமாக இருக்கலாம் என்ற சந்தேகம் எல்லோருக்கும் இருந்தது. ஆனால் ஆண்டனிக்கோ இந்த கொஞ்ச நாட்களாக ஹரிஷ் ஏதோ ஒரு மிகப்பெரிய விளையாட்டை திட்டமிட்டு விளையாடுவதாக தோன்றியது. அவனை சென்னையில் பார்க்கவே முடியவில்லை என்றாலும் ஹரிஷை பற்றி கேள்விப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் அவன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன் என்பதை ஆண்டனிக்கு உணர்த்தியது. என்ன சார், நீங்களும் இவனை பார்த்து அப்படியே நிற்கிறீங்க? உங்கள் கடையில் வந்து தகராறு பண்ணியிருக்கான், அவனோட கையை காலை முறிச்சு விட வேண்டாமா? உமாவின் கணவன் கூற உமா இப்போது அலட்சியமாக சந்தனாவை பார்த்தாள். ஹரிஷ் எதுவும் பேசாமல் அந்த சிரிப்பு மாறாமல் நிற்க திரும்பி தன் பின்னால் நின்றவனை பார்த்த ஆண்டனி, நீ நிஜமாவே தியானா மீடியாவில் தான் வேலை பார்க்குறியா என்று கேட்டான். ஆமாம், அதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்? என் ஹஸ்பண்ட் தியானா மீடியாவோட நியூ பிரான்ச் மேனேஜர். நீங்கள் எங்களை நம்பலைன்னா ஆஃபீஸுக்கே கால் பண்ணி கேளுங்க, உமா வேகமாக குறுக்கிட்டு சொன்னாள். ஏதோ உங்களை ரொம்ப பெரிய ஆள், உங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க, இதை கூட உங்களால் விசாரித்து தெரிஞ்சுக்க முடியாதா என்று அவள் மேலும் சொல்ல தங்களது பாஸை அவமானப்படுத்துவது போல பேசும் உமாவை ஆண்டனியின் ஆட்கள் கோபத்தோடு முறைத்தனர். இந்த பொண்ணு என்ன வந்ததுலேருந்தே எல்லாரையும் இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. முதல்ல அதோட ஃப்ரெண்டையே தப்பாக பேசிச்சு, அப்புறம் அந்த சேல்ஸ்மேனையே அடிக்க போச்சு, இப்போ என்னடான இந்த ஷோரூமோட ஓனர் ஆண்டனியவே மரியாதை இல்லாமல் பேசுது என்று முதலில் இருந்து அங்கு நடந்ததை பார்த்தவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். கண்களால் தன்னுடைய ஆட்களை அமைதிப்படுத்திய ஆண்டனி, அப்படி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை என்று மட்டும் சொல்லிவிட்டு அவளுடைய கணவனை பார்த்து, நீ தியானா மீடியாவை சேர்ந்தவன்னு சொல்கிற, ஆனால் இவர் யாருன்னு உனக்கு தெரியாதா என்று கேட்டான். அவன் யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? என்னோடய ஒய்ஃப் அவன் ஒய்ஃபோட பழைய ஃப்ரெண்டு, அவ்வளோதான். ரொம்ப நாள் கழித்து அவங்களே இன்றைக்கி தான் மீட் பண்ணாங்க, அப்புறம் எனக்கு எப்படி இவனை தெரியும்? அலட்சியமாக அவன் பதில் சொல்ல ஆண்டனிக்கு அந்த நிமிடமே அவனை ஓங்கி அறைய வேண்டும் போல் இருந்தது. சரி, தியானா மீடியாவுக்கு கால் பண்ணி ஹரிஷ் யாருன்னு நீ கேளு. ஆண்டனி அதற்கு மேல் அவனுடன் பேசி நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. ஹரிஷ்னு மட்டும் சொன்னால் எப்படி? அவங்க ஃபுல் நேம் என்னன்னு சொல்லுங்கள், அப்போ தான் அவங்க ஆஃபீஸில் என்ன வேலை செய்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா எங்களுது ரொம்ப பெரிய கம்பெனி, அப்படி ஈஸியால் ஒருத்தரை கண்டுபிடிச்சிட முடியாது.
சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவனுக்குள் ஏதோ ஒரு பொறி தட்ட வேகமாக தன்னுடைய ஆஃபீஸுக்கு கால் செய்தான். அதன் பிறகு ஆண்டனி ஹரிஷை நோக்கி வந்தான். அவனை பார்த்ததும் சந்தனாவுக்குள் லேசான நடுக்கம் ஏற்பட ஹரிஷின் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். ஆனால் அவனை விட்டு ஒரு அடி கூட நகராமல் அவன் பக்கத்திலேயே நின்றாள். அதற்குள் ஹரிஷின் பக்கத்தில் வந்த ஆண்டனி சிரித்தபடி கையை நீட்டினான். நீ என் கடைக்கு வருவேன்னு எதிர்பார்க்கல. நீ இங்கே வந்ததை நினச்சி உண்மையிலேயே நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கொஞ்சம் முன்னாடியே வரப்போகிறத இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேனா நானும் வந்து உனக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் செஞ்சு வச்சுருப்பேன், ஆண்டனி சொல்ல. அவன் ஹரிஷிடம் அவ்வளவு நெருக்கமாக பேசுவதை பார்த்து எல்லோரும் ஆச்சரியமடைந்தனர். அதுவும் அவன் வருவது தெரிந்திருந்தால் தானே வந்து காத்திருப்பேன் என்று ஆண்டனி சொன்னதை அவர்களால் நம்பவே முடியவில்லை. இந்த பையன் அந்த அளவுக்கு முக்கியமானவனா என்று நினைத்தபடி அவர்கள் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டனர். இது உன்னோட ஷோரூம்னு எனக்கு தெரியாது ஆண்டனி. என் ஒய்ஃபுக்கு ஒரு கார் கிஃப்ட் பண்ணலான்னு நின்னேன். அந்த கார் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கும்போது தான் இவங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லா பிரச்சனையுமே ஸ்டார்ட் ஆச்சு, ஹரிஷ் நிதானமாக சொல்ல. ஆண்டனி கோபமாக தன்னுடைய சேல்ஸ்மேனை திரும்பி பார்த்தான். எல்லா பிரச்சனையும் நடக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? இவங்க தானே ஃபஸ்ட்டு அந்த காரை கேட்டாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த காரை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்கணும்ல. அதானே அவனோட வேலை என்று ஆண்டனி கத்த. அந்த பையனை திட்டாத, அவன் கரெக்டாக தான் நடந்துக்கிட்டான். இவங்க 2 பேரும் தான் வந்ததிலிருந்தே தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க, பதிலுக்கு ஹரிஷ் கூறினான். முதலாளியின் கோபத்திலிருந்து தன்னை காப்பாற்றியதற்காக ஹரிஷை நன்றியுடன் பார்த்தான் அந்த பையன். அதற்குள், ஹரிஷ் ராஜேஸ்வரன், தியானா மீடியாவோட ஓனர் என்று ஃபோனில் அதிர்ச்சியுடன் கேட்ட உமாவின் கணவன் என்ன செய்வதென்று தெரியாமல் ஃபோனை கீழே நழுவ விட்டான். தொடங்கப்பட்ட நாளிலிருந்து அந்த நியூ பிரான்ச்சின் எல்லா பிஸ்னஸ்களையும் நிக்கிதா தான் பார்த்து கொள்வதால் ஹரிஷ் இதுவரை அங்கு போனதே இல்லை. அதனால்தான் உமாவின் கணவர் அந்த கம்பெனியின் முதலாளியை இதுவரை சந்திக்கும் வாய்ப்பே கிடைக்கவில்லை. தன் கணவன் பேசியதை கேட்ட உமாவின் முகமும் பயத்தில் வெளிரியது. அதேபோன்று இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மற்றவர்களும் சடனாக உற்சாகமடைந்தனர். இவ்வளவு நேரம் அவர்கள் மண்டையை குடைந்து கொண்டிருந்த கேள்விக்கு விடை கிடைத்து விட்டது. ஆண்டனி எதற்காக அந்த அளவுக்கு மரியாதையுடன் நடந்து கொள்கிறான் என்பதும் அவர்களுக்கு அப்போதுதான் புரிந்தது. உமாவும் அவளது கணவனும் தயங்கியபடி ஹரிஷின் பக்கத்தில் வர, ஒரு வழியா இப்போவாவது நான் யாருங்கிற உண்மையை கண்டுபிடிச்சிட்டிங்களா என்று கேலியாக கேட்டான் ஹரிஷ். சாரி சார், நீங்கள் யாருன்னு தெரியாமல் நாங்கள் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம். உமாவின் கணவன் பணிவுடன் மன்னிப்பு கேட்க, கொஞ்சம் இல்லை, ரொம்பவே அவசரப்பட்டுட்டீங்க. அப்புறம் இப்போ கூட நான் தியானா மீடியாவோட ஓனர்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த அளவுக்கு மரியாதை தரீங்க. அப்படி ஒரு மரியாதை எனக்கு தேவையே இல்லை. அப்புறம் சக மனுஷனை மதிக்க தெரியாதவன் என் கம்பெனிக்கும் அவசியம் இல்லை. ஃப்ரெண்ட்ஷிப்பில் எதுக்கு ஏழை பணக்கார வித்தியாசம் வருது? அப்போ உங்ககிட்ட அந்த அடிப்படை உண்மை கூட இல்லை. ஹரிஷ் அவர்கள் முகத்தில் அடித்தது போல பேச இருவரும் தலைகுனிந்து நின்றனர். அதோடு அவர்கள் கண்களில் தியானா மீடியா வேலையை பற்றிய பீதி தெரிந்தது. அதே நேரத்தில் அவனுடைய ஃபோனில் ஒரு மெசேஜ் வந்து விழ அதில் அவன் அதிகாரப்பூர்வமாக வேலையை விட்டு நீக்கப்படுவதாகவும் மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள உடனடியாக ஹெட் ஆஃபீஸுக்கு வந்து சிஇஓவின் PA நிக்கிதாவை சந்திக்க வேண்டும் என்றும் எழுதப்பட்டிருந்தது. அதை பார்த்ததும் அவர்கள் இருவரும் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போய்விட்டார்கள். அவன் இப்போதுதான் கை நிறைய சம்பளத்துடன் அந்த புதிய வேலையில் சேர்ந்திருந்தான். ஒரே நிமிடத்தில் அவனுடைய கனவு மொத்தமும் காலியாகிவிட்டது. திரும்பி உமாவை தீயாக முறைத்தவன், ஒன்னால தான் எல்லா பிரச்சனையும், ஒரே நிமிஷத்தில் என்னோட வேலை மரியாதை எல்லாம் போயாச்சு, இப்போ நாம் கிட்டத்தட்ட நடு தெருவுக்கு வந்துட்டோம் என்று கத்த உமா பேயறைந்தது போல நின்றாள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.